ஹை ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு புத்தகத்தோட தமிழ் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்ம இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் நம்ம சேனலில் டிஎன் ஸ்டடி கைடில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பெல் ஐக்கனும் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரு. மதிப்பெண் 100. அதில் நம்ம 3 நேரத்தில் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் 100 மார்க்கு 3 நேரத்தில் நம்ம எழுதணும். வாங்க போ. ஃபஸ்ட்டு 1 வேர்டு, 15 1 வேர்டு. அதில் ஃபஸ்ட்டு பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்டு சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது, அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? 4 கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? 5th கொஸ்டின், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது? 6th ஒன்று, ஐம்பெரு குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? 7th மணநூல் என்று அழைக்கப்படுவது எது? 8th நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இதெல்லாம் புக்ஸு மேக்ஸிமம் நீங்கள் நம்ம கொஸ்டின் புக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதவே ரீட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? 10th தமிழ் விடுத்தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. 11 தொல்காப்பியம் டேஸ் அதிகாரங்களை கொண்டுள்ளது. எத்தனை அதிகாரத்தை கொண்டுள்ளது, அதை நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி, பாடலை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருகன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடலை படித்து அதுக்கு விடை அளிக்கணும். அதுக்கடுத்து 12 இப்பாடலின் ஆசிரியர், இந்த பாடலோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க 12வது. இந்த பாடல் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்காங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 14 சமயங்களை தாயென வளர்த்தது எது? 15வது எத்தனை இலக்கண குறிப்பு எழுதுக கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை இலக்கண குறிப்பு எழுதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின், 4 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். இதில் 21வது வினாவிற்கு கட்டாயம் எழுத வேண்டும். 21 எது? அடிபொருளாமல் எழுது மிகுதியான் என தொடங்கும் திருக்குறள். இது திருக்குறள்லேருந்து வருது. ஸோ நம்ம திருக்குறள் எப்போயும் உங்களுக்கு தெரியும், அது நம்ம திருக்குறள் எப்பயும் படிச்சுக்கணும். அது ஒரு கேள்வி கட்டாயம் எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 16 17 18 19 20 21 இதில் 21 விட்டுட்டு மற்றது இதிலேருந்து 3 கொஸ்டின் எழுதினா போதும். நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்க. நோட் புக்கில் ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு இதில் இருந்து மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் அரை பரீட்சைக்கு. ஸோ இதிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுதணும். எவையேனும் 5க்கு மட்டும் குறுகிய விடைகளுக்குன்னு கேட்டிருக்காங்க. 22 23 24 25 26 27 28 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து வேறு இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட் புக்கில் போட்டு எழுதி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. 28 கலைச்சொல் தருக எக்ஸ்கவேஷன் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இதுக்கு கலைச்சொற்கள் தருகன்னு கேட்டிருக்காங்க. இது 2க்கு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். 3 மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 3 மார்க் கொஸ்டின் சிறு வினா வேணும் 2 மட்டும் விடை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றா 3ல் 2க்கு போட்டிருக்காங்க. 3ல் 2 29 30 31 3ல் ஏதாவது நம்ம 2 எழுதுனா போதுமானது. ஸோ யூ ஹேவ் டு ரீடு. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸாமுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் வேண்டாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மார்க் கொஸ்டின். ஓகே, ஏதாவது 2 கேள்வி எழுதினா போதும். அது 34 கட்டாயம் எழுதணும். இதில் இந்த கேள்வி எழுதலாம். 2ல் ஏதாவது 1 கட்டாயம் எழுத வேண்டும். ஓகே, அடுத்து 3 மார்க் கொஸ்டின். இது சிறுவினா வேணும் 2க்கு 35 36 37 3ல் ஏதாவது 2 எழுதுனா போதுமானது.
ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது 3 கேள்வியுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கேள்வியுமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அல்லது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது இல்லைண்டா இது, இது இல்லைண்டா இது பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்கள். அதுக்கடுத்து காட்சியை கண்டு கவினூறு எழுதுக. கொஞ்சம் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் தெரியல. ஸோ நீங்கள் ஈஸி தான் இந்த கொஸ்டின்னு. ஒரு படத்தை பார்த்து நம்ம வந்து எழுத வேண்டியது, அது உங்களுக்கு தெரியும். இது எழுதி படிச்சுக்கலாம் நீங்கள், நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து மொழி இருக்க இங்கிலீஷை படித்து அதை நம்ம தமிழ் எழுதணும். அதை கொஞ்சம் ரீடு பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஈஸியானது தான். நீங்கள் கஷ்டம் நினைக்க வேணாம், இங்கிலீஷேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ரீடு பண்ணிங்களாக்க ஈஸியாக வந்துடும். எதுவுமே கஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாண்டா இது எழுதிக்கலாம், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாண்டா இது. ஸோ நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது, பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நயம் பாராட்டுக. இது அடுத்து போகலாம். விரிவான விடைகளை 8 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ஸ். 8 மார்க் கொஸ்டின், இதை விட்டுறவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்தே நம்மளுக்கு மார்க் வரும். 3 கேள்வியுமே எழுதணும். அதில் கடைசியில் வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க. கட்டுரை, எங்கள் ஊர் சந்தை பற்றி கட்டுரை எழுதலாம். தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கட்டுரை. மற்றது நீங்கள் வந்து படிச்சுட்டு ஈஸியாக எழுதி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அரையாண்டு தேர்வு நல்லபடியாக எழுதுங்க. அடுத்து நம்ம சேனலில் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.